ஸோ ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் ஜேம்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் அதில் எப்படி நான் ஃபேஸ் பண்ணேன், எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன், அதிலேருந்து நம்ம எப்படி ஓரளவு அந்த ரீசன்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஓரளவு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுடைய கான்செப்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய கான்செப்டில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான புல் பேக் அப்படின்னா என்ன, இந்த புல் பேக் அதுக்கான காரணம் என்ன, அதுனா என்ன, ஃபஸ்ட்டு புல் பேக்னா என்ன, இதை வச்சு நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை பார்க்கறது, இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண போகிறேன் வித் எவ்ரி ரீசனோட. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ உங்களுக்கு ப்ராப்பர் கிளாரிட்டியோட உங்களால் இதை கண்டிப்பாக பார்க்க முடியும். எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். இந்த இடத்த ஒரு 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 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். போயிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு நோட் அண்ட் பென் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து ப்ராப்பராக நான் சொல்கிறத ஒன்று ஒன்றா நோட் பண்ணுங்கள். நான் ரீசனோடய சொல்கிறேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது எப்படி ஒர்க் ஆகுது இல்லைன்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். ஓகேங்களா? எப்படி ஒர்க் ஆகுது, இது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா, அது எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட்டு போட்ட 2 வீடியோவுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாகவும் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வருவோம், எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு புல் பேக் நான் உங்களுக்கு ஷார்ப்பாக ஒன்று ஒன்றாவே பொறுமையாகவே எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ புல் பேக், ஸோ மார்க்கெட்டில் புல் பேக்னா என்ன ப்ரோ, இந்த புல் பேக் வச்சு நம்ம என்ன ப்ரோ பண்ணுறது நம்மளுடைய கான்செப்டில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் மார்க்கெட்டுடைய ஒரு டேரெக்ஷனை கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரு மார்க்கெட் இருக்குது, இது வந்து பையில் போயிட்டுருக்கு, செல்லில் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்மளால் ஃபிக்ஸடாக சொல்லிட முடியாது. அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், என்ன டேரெக்ஷனில் போயிட்டுருக்கான். மார்க்கெட்டில் மொத்தமாகவே 2 டேரெக்ஷன் தான். ஓகேங்களா? ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்டு. ஒன்று பை, இன்னொன்று செல்லு. இந்த இன்டர்மீடியேட்டில் போகுது, நடுவில் போகுது, அந்த மாதிரியான விஷயம்லாம் இதில் எதுவுமே கிடையாது. ஒன்று அப் ட்ரெண்டு இல்லை டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? இதை மைண்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்டெல்லாம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு அதை ப்ராப்பராக நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த புல் பேக். இந்த புல் பேக்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, மார்க்கெட்டில் எல்லாமே ஒரு பை மட்டும்தான் ப்ரோ. ஓகேங்களா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னா, மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குற ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், இல்லை கமோடிட்டியாக இருக்கட்டும், கோல்டு, சில்வரு, நேச்சுரல் கேஸு, இருக்கிற எல்லா மார்க்கெட்டும் சரி. ஓகேங்களா? அது ஒரு பையிங் ப்ரைஸை மட்டும்தான் நோக்கி போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஏன் ப்ரோ இதனால் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குற எல்லாமே ஒரு எக்கனாமிக் பேஸ்டாக தான் ரன் ஆகும். ஓகேங்களா? எக்கனாமிக் பேஸ்ட்னா எப்படி ப்ரோ அப்படின்னா, எக்கனாமி மீன்ஸ் ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா? ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் பேஸ்டு. இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம எடுத்துக்கிறப்போ, இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ மேஜராக எல்லோரும் பார்க்குறது என்ன, ஸோ நிஃப்டி 50 இருக்குது, சென்செக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு எக்கனாமிக் பேஸ்டு ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு மார்க்கெட்டு. எக்கனாமிக் பேஸ்டு அப்படின்னா மார்க்கெட்டில் இப்போ நிஃப்டி 50 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிஃப்டி 50 எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற டாப் 15 கம்பெனிஸ். ஓகேங்களா? அந்த 50 கம்பெனி வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்குற கம்பெனியாக இருக்கும், அது நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கிற கம்பெனியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒருவேளை ஏதாவது ஒரு கம்பெனி நல்லா லாஸில் போகிற மாதிரி இருந்தால் அதை எடுத்துகிட்டு வேறு எந்த கம்பெனி நல்ல க்ரோத்தை கொடுக்குதோ அதை எடுத்து வைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு எக்கனாமிக் பேஸ்டாக தான் கண்டிப்பாக ரன் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஒரு ப்ரைஸ்லேருந்து ஒரு ப்ரைஸ். ஓகேங்களா? அது மூணாயிட்டே தான் இருக்கும். ஒரு 10 ரூபாயில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி 26,000 வரைக்கும் போதோ, இல்லை 30,000 போதோ, இல்லை 1,00,000 இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்குமே வச்சு திருப்பியும் அதே 10 ரூபா ப்ரைஸு கண்டிப்பாக வரவே வராது. ஓகேங்களா? இதான் அதுக்கு வந்து பாசிபிளே கிடையாது. இந்த ஒரு விஷயத்த நீங்கள் மைண்டில் எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லையும். ஃபாரெக்ஸில் இது ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு ப்ரைஸில் இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் எக்கனாமிக் பேஸ்டாக அடுத்து தான் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே தான் கமோடிட்டியும் சரி, அதே தான் கிரிப்டோவும் சரி. ஓகேங்களா? இது ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்போ மார்க்கெட்டில் ஒரு இடத்த என்ன ப்ரோ அது மெயினாக நடக்குது அப்படின்னா பை மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா? பைக்கான இது தான் நடக்கும் ப்ரோ. பட் நம்ம நிறைய இடத்த செல்லிங்கும் பார்க்குறோம்ல ப்ரோ, நிறைய செல்லிங்கும் பண்ணுறோம்ல, அப்போங்கெல்லாம் செல்லர் இல்லையா அப்படின்னா அது அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 10 ரூபாயிலேருந்தோ இல்லை ஒரு 1000 ரூபாயிலேருந்தோ 10,000 ரூபாய்க்கு ஒரு ப்ரைஸ் போகுது அப்படின்னா, செல்லிங் நடக்குது அப்படின்னா திருப்பியும் அதே 1000 ரூபாய்க்கு வரணுன்றது செல்லிங் இல்லை. அதுமாரி வரவும் வராது. ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஒரு 9,000 வரதோ, இல்லை 9,000லேருந்து ஒரு 8,000 இல்லை 7,000 வந்துட்டு திருப்பியும் அவன் மேலே தான் போவான். அந்த 10,000க்கு தாண்டி மேலே தான் போவான். ஓகேங்களா?
இதுதான் ஆக்சுவலாக அந்த எக்கனாமிக் பேஸ்டாக மார்க்கெட்டு ரன்னும் ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த புல் பேக்குக்கும் அதுக்கும் ஒரு லாஜிக்கான ரீசன் இருக்குது. ஓகேங்களா, லாஜிக்காக அது எப்படி மூவ் ஆன் ஆகுன்றதை சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் எடுத்துப்போம். ஓகேங்களா, நான் வந்து ஒரு கார் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு காரோடைய ப்ரைஸ் வந்து ஒரு 1,00,000 இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த 1,00,000லேருந்து ஒரு 10,00,000 ஒரு ப்ரைஸ் போனோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரே டைரெக்டாக போயிடாது. ஒரே நாளில் ப்ரைஸ் வந்து அப்படியே மேலே போயிட்டு 1,00,000லேருந்து 10,00,000 போயிட்டாது அந்த காரோட விலை. ஓகேங்களா, அது எப்படி ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஒரு 1,00,000 ப்ரைஸு ஒரு 1,50,000 போகும். திருப்பியும் ப்ரைஸை அங்கேருந்து கொஞ்சம் செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, எதுக்காக பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்காகவோ. ஏன்னா இது என்ன ப்ரோ லிக்விடிட்டி அப்படின்னா எங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டில் இப்போ ஒரு பையே நடந்துட்டுருக்கு, தொடர்ந்து பையே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, ஐ மீன் எல்லோரும் மீன்ஸ் நாம்பளும் சரி, அதே மாதிரியே பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் சரி, அந்த மாதிரியும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் அந்த மாதிரி மார்க்கெட்டில் நடக்கவும் கூடாது. ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்குதுன்ற பட்சத்தில் ஒரு இடத்த ஒரு லாஸ் கொடுத்து திருப்பி ஒரு ப்ராஃபிட், இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு இடத்த ப்ரைஸ் வந்து அப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து கொஞ்சமாக செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கொஞ்சமாக செல் பண்ணி திருப்பி இங்கேருந்து ஒரு 1,50,000 2,00,000 இல்லை 2,50,000 கொண்டு போயிட்டு திருப்பி அங்கேருந்து கொஞ்சம் செல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ப்ரைஸை நோக்கி மார்க்கெட்டை கொண்டு போவாங்க. ஓகேங்களா, ஒரு ஜிக்ஸாக் மூமெண்ட்டில் தான் எப்பயுமே மார்க்கெட்டு இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு நேச்சுரலான ஒரு மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரே இதில் ஏற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பாசிபிள் இல்லை. அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் நடக்கவும் நடக்காது. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுத்து போகிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க லாங் டைம் பண்ண போகிறது கண்டிப்பாக என்ன பை தான் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அதுதான் மார்க்கெட்டோடைய ரியாலிட்டியும் கூட. ஸோ அப்போ செல்லிங்னு ஒன்று நடக்குது அப்படின்னாலே அது கண்டிப்பாக ஷார்ட் டைம் மட்டும்தான். ஓகேங்களா, இங்கேருந்து அவன் செல் பண்ணுறான் அப்படின்னா கூட கொஞ்சம் வரும். ஓகேங்களா, மேபி ஒரு ப்ரைஸுக்கு இப்போ 2,000 இருக்குது அப்படின்னா மேபி ஒரு 1,900 திருப்பி இங்கேருந்து மேலே போக தான் இந்த மாதிரியான சான்சஸ் தான் இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா, அதுதான் மோஸ்ட்டாக ரியாலிட்டியும் கூட. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்தந்த ப்ரைஸஸில் அது ஏன் அப்படி போகணும்? ஓகேங்களா, இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான இருக்கும்? இதுக்கான லாஜிக் ரீசன் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல் விஷயம் நம்ம ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸை கொண்டு போனோம் அப்படின்னா உடனே கொண்டு போயிட முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பை பண்ணி திருப்பியும் கொஞ்சம் செல் பண்ணி அந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்காக திருப்பியும் அங்கேருந்து அகைன் நல்ல ஒரு பையிங் பண்ணி திருப்பி அங்கேருந்து ஒரு செல் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மார்க்கெட்டில் கொண்டு போக முடியும். ஓகேங்களா, இதுதான் ஆக்சுவலாக லாஜிக்கான விஷயமும் கூட. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி போகுது இல்லையா, ஒரு ப்ரைஸ்லேருந்து இன்னொரு ப்ரைஸுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை மூவ் பண்ணுறாங்க இல்லையா, இதை தான் புல் பேக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, புல் பேக் அப்படின்னா ஒரு ப்ரைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகேங்களா ஒரு புல் பண்ணி திருப்பி பேக் வந்து திருப்பியே புல் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸை மூவ்மெண்ட் கொண்டு போய் ஒரு ப்ரைஸில் கொண்டு போகிறது. ஓகேங்களா, இந்த மாதிரி போகிற இந்த ஒரு விஷயத்தை தான் புல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் லாஜிக்காக புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கலாக இது எப்படி யூஸ் பண்ணலாம், இது எப்படி பார்க்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த புல் பேக்கில் ஒரு லாஜிக்கான விஷயம் என்ன, ஒரு ப்ரைஸ்லேருந்து ஒரு ப்ரைஸுக்கு போனோம் அப்படின்னா அந்த ப்ரைஸில் அது எப்படி போகலாம், இந்த மாதிரி டேரெக்டாக போகாமல் இந்த மாதிரியான கொஞ்சம் ப்ரைஸை பை பண்ணியோ இல்லை செல் பண்ணியோ அகைன் ப்ரைஸ் பை பண்ணியோ செல் பண்ணியோ இந்த மாதிரியும் போகலாம். இதே தான் செல்லுக்கும். ஓகேங்களா, செல்லு மீன்ஸ் எப்படி, ஸோ அதுலேயும் இதே மாதிரி வரும் சினாரியோ. ஸோ திருப்பி இங்கேருந்து கொஞ்சம் செல் பண்ணுவாங்க, லைட்டாக பை பண்ணுவாங்க, திருப்பி செல் பண்ணுவாங்க, திருப்பியும் பை பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் ப்ரைஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி வருது அப்படின்னா இது செல்லிங்கான புல் பேக்கு. ஓகேங்களா, இது பையிங்கான புல் பேக்கு. அப்போ ஒரு லாஜிக் விஷயம் என்ன, ஒரு ப்ரைஸ்லேருந்து ஒரு ப்ரைஸுக்கு போகிறதுக்கு அவனுக்கு என்ன தேவைப்படுது, இந்த மாதிரி இன்பிட்வீனில் ஒரு புல் பேக் போட்டு தான் ப்ரைஸ் என்ன பண்ண முடியுது, கொண்டு போக முடியுது. ஓகேங்களா, ஸோ அப்போ ஒரு லாஜிக்காக பார்க்குறப்போ இதை தான் நம்ம புல் பேக் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ அடுத்ததாக இதை எப்படி ப்ரோ டெக்னிக்கலாக நாங்கள் பார்க்குறது, இது எப்படி கேண்டிலாக நாங்கள் பார்க்குறது அப்படின்றத எல்லாத்தையுமே இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும்னு நினைக்கிறேன். பட் நான் இதில் தெளிவாகவே எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஓல்ட் கான்செப்ட், நம்மளுடைய பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்னா இந்த புல் பேக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணால் மட்டும்தான் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே உங்களால் மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ப்ராப்பராக பொறுமையாக புரிய வச்சு நான் இதை கொண்டு போகிறேன். ஓகேங்களா, இப்போ இதை டெக்னிக்கலாக பார்ப்போம். டெக்னிக்கலாக இது எப்படி ப்ரோ நாங்கள் பார்க்குறது அப்படின்னு பார்க்குறப்போ முதல் விஷயம் சிம்பிளான ரூல் தான். ஓகேங்களா, ஒரு அப் ட்ரெண்டுக்கான புல் பேக்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு புல் பேக்குன்னு நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஒரு லைன் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி பார்த்துட்டோம். ஆனால் இதுவே நம்மளால் எல்லா இடத்தையும் இது பண்ண முடியாது. நமக்கு வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்காக தெரியணும். ஒரு கேண்டில் எப்படி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா,
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அப் ஆகிட்டே போயிட்டுருக்கான் அப்படின்ற பட்சத்தில் இந்த பாயிண்டில், ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன், கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கேண்டில் ஸ்டிக்லேயே காமிச்சிட்றேன், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ ஒரு கேண்டில்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்று ஒன்றா ஒரு அப் ட்ரெண்டுக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் கொடுத்து போய்கிட்டே இருப்பான் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு புல் பேக் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு ஒரு சிம்பிள் ரூல் தான். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு ப்ரோ. நாங்கள் வந்து என்ன ப்ரோ பண்ணுறது, ஒரு புல் பேக் ஃபைன் பண்ணோன்னா அது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, மார்க்கெட்டில் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ ரீசன்ட் கேண்டில் கண்டிப்பாக ஒன்று இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ இந்த பிளேஸில் ரீசன்ட் கேண்டில் இது தான் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ரீசன்ட் கேண்டில் இங்கே இருக்குது அப்படின்னா அதோடைய ஹை அண்ட் லோவை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மார்க் பண்ணிக்கிட்டே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஹை எது, ஐ மீன் லோ எது, இது லோ, இது வந்து ஹை. இதுக்கான ரீசன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். இப்போ மார்க்கெட்டில் ஈச் அண்ட் எவ்ரி கேண்டிலுமே சரி, இப்போ இந்த ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா? எப்படி ப்ரோ சொல்கிறீங்க இதெல்லாம் ஒரு லிக்விடிட்டி அப்படின்னா, மார்க்கெட்டில் நீங்கள் இதை கேண்டிலாக பார்ப்பீங்க, ஆனால் இன்ஸ்டியூஷன் ஒரு கேண்டிலை உருவாக்குறனே அவன் தான். ஓகேங்களா? ஒரு கேண்டில் எப்படி உருவாகும் அப்படின்னா அவன் அந்த இடத்த ஒரு பை பண்ணுறதோ ஒரு செல் பண்ணுறதோ அவனுக்கு பண்ணுவானுங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க ப்ரைஸை வச்சு பார்க்குறப்போ நாம்ளும் அந்த ப்ரைஸை வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு இது ப்ராப்பராக புரியும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் வர வர உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த பிளேஸில் இங்கே ஒரு பையிங் கேண்டில், ஒரு ரீசன்ட் கேண்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கேண்டில் நமக்கு, ஸோ இந்த மாதிரி அந்த ரீசன்ட் கேண்டிலோடைய லோவை, ஓகேங்களா, இந்த மாதிரி அவன் லோவை கட் பண்ணுறான் அப்படின்னா இந்த இடத்த அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறாங்க. எந்த மாதிரி ப்ரோ சொல்கிறீங்க, எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னா, லிக்விடிட்டி அப்படின்னா இப்போ சிம்பிளாக யோசிங்களேன். இப்போ இந்த இடத்த ஒரு கேண்டிலாக போய்கிட்டே இருக்குது, எல்லாருமே பை பண்ணிகிட்டே வராங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கேண்டில்லேருந்துக்கு பை பண்ணியிருப்பாங்க, அடுத்த கேண்டில் மேலே போயிருக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட்டு, அடுத்த கேண்டில் மேலே போயிருக்கு ப்ராஃபிட்டு. ஸோ இந்த கேண்டிலில் பை போட்டவங்களுக்கு என்ன ஆகும், திருப்பியும் அடுத்த கேண்டில் மேலே போனால் ப்ராஃபிட் வரும். ஆனால் இன்ஸ்டியூஷனுக்கு என்ன தேவை, இவங்களுடைய ப்ராஃபிட் வேணும். ஓகேங்களா? அவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் மீன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒரு பேலன்ஸ் தான் ப்ரோ, ஒரு தராசு மாதிரி தான் இது. ஒருத்தவங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா ஒருத்தவங்களுக்கு லாஸ் வரும், ஒருத்தவங்களுக்கு லாஸ் வருதுன்னா ஒருத்தவங்க ப்ராஃபிட் வரும். ஸோ அப்போ அவங்க ப்ராஃபிட் பண்ணணும்னா இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு செல் பண்ணுவாங்க. இங்கே செல் பண்ணாங்கன்னா கீழே வந்துச்சுன்னா இங்கே பை பண்ண எல்லாருடைய பை பண்ண அவங்க எல்லாருடைய ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு போயிடும் இல்லைங்களா? அப்போ இங்கே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ப்ரைஸு கீழே வந்துருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி வராங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை தான் நம்ம லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத மீன் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் லிக்விடிட்டி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்ட பிறகு அவங்க திருப்பி என்ன தான் பண்ண போகிறாங்க, மேபி பை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை செல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா லிக்விடிட்டின்றது காமனான விஷயம். ஆனால் நமக்கு ஒரு புல் பேக் ஃபார்ம் ஆகணும், ஃபார் எக்ஸாம்பிள் அப் ட்ரெண்டில் ஒரு புல் பேக் நமக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், வெறும் லோவை மட்டும் எடுத்தால் பத்தாது, நமக்கு ஹையை மஸ்ட்டாக எடுக்கணும். எந்த ஹையை, இந்த ரீசன்ட் கேண்டலோடைய ஹையை, இப்போ புதுசாக ஃபார்ம் ஆன இந்த ஹையு கிடையாது. ஓகேங்களா? இது வந்து நமக்கு வரக்கூடாது. இந்த ஹை ஏற்கனவே இருந்த அந்த ரீசன்ட் கேண்டலோடைய ஹையை உடைக்கிறப்ப தான் நாம் வந்து ஒரு புல் பேக்காகவே கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அது உடனேவும் வந்து உடைப்பான், சில நேரங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு கூட அகைன் திருப்பி இங்கேருந்து மேலே ஏறி மேலே வந்து நமக்கு இந்த மாதிரி உடைப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உடைச்சான் அப்படின்னாலும் நமக்கு இது வந்து புல் பேக் தான், ஏன்னா நம்ம ரூல் படி அது ப்ராப்பராக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் எப்படி வரான் அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகேங்களா? டேரெக்டாக நம்ம ஒரு இடத்த ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கூட அது எப்படி வருது ப்ரைஸு அப்படின்றத பார்க்கணும், அதுக்கான ரீசன் பார்க்கணும். இன்னொரு விஷயம், இந்த பாயிண்டில் இது இந்த மாதிரி க்ளோஸ் தான் வச்சுருக்கணுமா ப்ரோ அப்படின்னா அதுவும் கிடையாது. நமக்கு வந்து இந்த புல் பேக்குக்கு உங்களுக்கு அது ஸ்வீப்பாக இருந்தாலும் சரி க்ளோஸாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வேலிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீப் மீன்ஸ் உங்களுக்கு இந்த பாயிண்டில் ப்ரைஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மேலே விக்கு மட்டும் போயிருக்கும், கீழே வந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் தாராளமாக புல் பேக்காக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தேவைப்படுறது அந்த லிக்விடிட்டி கலெக்ஷன் தான். இங்கே லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிடுச்சு, இப்போ மேலே போய் உடச்சிட்டான். ஓகேங்களா? உடச்சிட்டா மீன்ஸ் ஏன்னா இங்கே யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்த பை போடாமல் ப்ரைஸ் இது வரைக்கும் போயிருக்காது. ஓகேங்களா? ஜென்ரலாக யோசிங்க கேண்டில் ஸ்டிக்கில். ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே வரைக்கும் போயிருக்கானா, இங்கே பை போடாமல் ப்ரைஸ் மேலே போயிருக்காது. அப்போ அந்த பை போடுறதுக்கான காரணமாக இருந்த லோ இது அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இதுதான். அப்போ இந்த ரீசன்ட் புல் பேக்குன்னு பார்க்குறப்போ நம்ம இதை தான் சூஸ் பண்ணோம். இது ஒரு புல் பேக்கு, அந்த புல் பேக் காரணமான லோ வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு அப் ட்ரெண்டுக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க ப்ரோ, ஒரு அப் ட்ரெண்டுக்கான ரூல் என்ன எங்களுக்கு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள்.
ஒரு ரீசன்ட் கேண்டில் சூஸ் பண்ண போகிறீங்க. ரீசன்ட் கேண்டில் மீன்ஸ் அது இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ப்ரைஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னா இருக்கிறதுலே ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் ஒரு ப்ரைஸ் இருக்கும் இல்லையா? அந்த ப்ரைஸ் தான் எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன், அப்போ ஈஸியாக புரியும் சார்ட்டில். ஓகேங்களா? ஸோ அதோடைய ரீசன்ட் கேண்டிலுடைய அந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்ட பிறகு உடனே ப்ரைஸ் மேலே போயிட்டு அந்த ஹையையும் உடைக்கிறான் அப்படின்னா அதை வந்து நீங்கள் தாராளமாக ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்ல வரேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு புல் பேக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது சிம்பிள் தான். அந்த மெத்தட் மட்டும், அந்த என்ன மெத்தட் அதுக்கான இதுவை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸ்டார்டிங் டைமில் வேணால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இதை பேக் டெஸ்ட் பண்ண உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேங்களா? இப்போ இது வந்து செல் சைடுக்கு எந்த மாதிரி இருக்குன்றதை நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அப்படியே இதை ரிவர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபுல்லாக செல்லிங் கேண்டல்னு வச்சுப்போம். ஓகேங்களா? செல்லிங் கேண்டலுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அப் ட்ரெண்டுக்கு லோவை எடுக்கணும், ஹையை எடுக்கணும்னு பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஆனால் செல்லிங்க்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா ஹையை எடுத்துகிட்டு லோவை எடுக்கணும். ஓகேங்களா? அது எப்படின்றத இப்போ காட்டுறேன். ஒரு ரீசன்ட் கேண்டில் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த ஃபுல்லாக உங்களுக்கு செல்லிங்லேயே வந்துட்டுருக்கு. இந்த பாயிண்டில் இந்த ரீசன்ட் கேண்டிலோடைய ஹையை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அதோடைய லோவை எப்போ நமக்கு உடைக்கிறானோ அப்போ தான் இது நமக்கான ஒரு லிக்யூரிட்டியாக வரும். ஓகேங்களா? இது லிக்யூரிட்டி இங்கே கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த லோ உடைக்கிறப்ப இது ஒரு புல் பேக்காக நம்ம இதை கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான புல் பேக்கு ரெண்டுத்துக்குமே அந்த ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப் ட்ரெண்டுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த இடத்த லோவை கலெக்ட் பண்ணிவிட்டு ஹையை கலெக்ட் பண்ணணும்னு பார்ப்போம். இந்த இடத்த ஹையை கலெக்ட் பண்ணிட்டு லோவை கலெக்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம் ஒரு புல் பேக்குக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ புல் பேக்கில் ரெண்டே ரூல் தான். ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்டு. அப் ட்ரெண்டுக்கான ரூலும் பார்த்துட்டோம், டவுன் ட்ரெண்டுக்கான ரூலும் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த கேண்டில்ஸ்லேயே காட்டுறேன். ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது வந்து இந்தியன் மார்க்கெட்டு. ஸோ உங்களுக்கு நான் இதை நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும், நம்மளுடைய கான்செப்டை கற்றுக்கிற வரைக்கும் மோஸ்ட்டாக நீங்கள் ஃபாரெக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜிபிபி யூஎஸ்டி எடுத்துக்கிறேன். அதில் நான் வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா டெய்லி இல்லை வீக்லி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் டைம் நீங்கள் லேர்னிங் பண்ணுற டைமில் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு அதை எடுத்துக்கோங்க. மீதி நீங்கள் போக போக தாராளமாக அதை கற்றுக்கலாம். சரிங்களா? இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் மீன்ஸ் எப்படி ப்ரோ ஒரு புல் பேக்கை நாங்கள் ஃபைன் பண்ணுறது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்லி கொடுங்க ப்ரோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு ஹை பாயிண்ட் இல்லை ஏதாவது ஒரு லோ பாயிண்ட். இப்போ இங்கேருந்து ப்ரைஸ் மேலே ஏறி இருக்கா, அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுங்கள்? புல் பேக் ரீட் பண்ணுங்கள். அப் ட்ரெண்டுக்கான புல் பேக் ரீட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லோலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கானா, அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுங்கள்? செல்லிங்கான புல் பேக் ரீட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் பாருங்கள். ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட்லேருந்து நான் ரீட் பண்ண போகிறேன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு நான் இங்கேருந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த கேண்டிலை சூஸ் பண்ணிட்டேன். அப்போ என்னுடைய ரீசன்ட் கேண்டில் இப்போதைக்கு நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நான் அப் ட்ரெண்ட் பார்க்க போகிறேன். அப்போ இந்த கேண்டிலை நான் எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த கேண்டில் என்ன பண்ணோம்? எனக்கு லோ எடுத்துகிட்டு ஹை எடுக்கணும். இந்த கேண்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மேஜர் கேண்டிலுக்குள்ளே தான் ஓப்பன் க்ளோஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்சைடு பார்னு சொல்லுவோம். ஏன்னா ஏற்கனவே அந்த ப்ரைஸுக்குள்ளே தான் இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அதே இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். ஸோ இது வந்து இன்சைடு பார். இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கூடாது, நமக்கு வந்து மேஜர் தான். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள், இது வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து இன்சைடு பரா மாறல, நமக்கு வந்து மேலே போய் உடச்சிட்டான் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இது ரீசன்ட் கேண்டலாக இருந்துச்சு. ஒன்று லோவை எடுத்துகிட்டு ஹை எடுத்திருந்தா நம்ம ஒரு புல் பேக்காக எடுத்துருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டான்? ஹையை எடுத்துட்டான். அப்போ என்ன ப்ரோ நாங்கள் பண்ணுறது அப்படின்னா இந்த பிளேஸில் நீங்கள் ரீசன்ட் கேண்டிலை சேஞ்ச் பண்ணணும். என்னது? ரீசன்ட் கேண்டில். இது ரீசன்ட் கேண்டிலாக இருந்துச்சு, இப்போ இதை ரீசன்ட் கேண்டிலாக எடுக்கணும். அதோடைய லோவை நீங்கள் இப்போ மார்க் பண்ணிக்கணும். இது வந்து நமக்கான லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு ஹையை எடுத்தான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், அடுத்த கேண்டில் அதுக்கு மேலே உடச்சிட்டான். அப்போ ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே மேலேயே போயிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா வெயிட் தான் பண்ணணும், வேறு வழியே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலுக்கு ஹையை தான் உடச்சிருக்கு. நம்ம லோ உடச்சிட்டு ஹையை எடுத்தால் நம்ம புல் பேக்காக பார்த்துருக்கலாம். பட் இங்கே ஹையை தான் உடச்சிட்டான். அப்போ ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 10x போட்டுக்கிறேன். ஸோ இந்த பாயிண்டில் பாருங்கள், இப்போ அடுத்த கேண்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ ரீசன்ட் கேண்டில் ஸோ நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ ஒன்று ஒன்றாவே பொறுமையாகவே காட்டுறேன், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை தெளிவாக உட்காந்து பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இங்கே பாருங்கள், அடுத்த கேண்டில் இங்கே உடச்சிருச்சு. ஸோ அப்போ ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு.
ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம இன்சைடு பாராக எடுத்துப்போம். ஏன்னா இந்த மேஜர் கேண்டிலுக்குள்ளே தான் இந்த 2 கேண்டிலுமே இருக்குது. அப்போ இது ரெண்டுமே இன்சைடு பார். அப்போ மேஜர் கேண்டிலோடைய லோ இதான். அப்போ அடுத்த கேண்டில் இங்கே தான் உடச்சிருக்கு. அப்போ இதை தான் நீங்கள் ரீசன்ட் கேண்டிலாக எடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த பாயிண்டில் இந்த ரீசன்ட் கேண்டிலோடைய லோவை இவன் என்ன பண்ணியிருக்கான், கலெக்ட் பண்ணியிருக்கான் இல்லைங்களா. ஸோ ப்ராப்பராக இவன் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ லோவை கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ லிக்விடிட்டி நம்ம கலெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு என்ன பண்ணணும், ஒரு புல் பேக் வேணும் அப்படின்னா இந்த ஹையை உடைக்கணும். இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் நம்ம அதை புல் பேக்குன்னு கன்சிடர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ வெயிட் பண்ணுவோம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அந்த ஹையை உடச்சாகணும். அதை உடச்சா மட்டும்தான் நம்ம இதை கன்சிடர் பண்ணணும். இப்போ பாருங்கள், ப்ரைஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹையை உடச்சிட்டான். ஸோ ஹையை உடச்சிட்டா மீன்ஸ் இப்போ இதை நீங்கள் ப்ராப்பராக ஒரு புல் பேக்காக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ரூல் படி என்ன பண்ணியிருக்கு, ப்ராப்பராக வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ அதுக்கு காரணமான லோ பாயிண்ட்டு இதான். இங்கே போட்ட பை தான் என்ன இருக்குது, மேலே வந்து இதை உடச்சிருக்கு. அப்போ இதை ஒரு புல் பேக்காக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்க ப்ரோ, அடுத்து என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, அடுத்து அப்படியே ரீசன்ட் கேண்டில் எது உடச்சதோ அதை ரீசன்ட் கேண்டிலாக எடுத்துகிட்டு இப்போ இங்கேருந்து அப்படியே ட்ரை பண்ணோம். ஸோ அடுத்த கேண்டில் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் இன்சைடு பாரு, ஆனால் அடுத்த கேண்டில் கீழே நமக்கு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டான். ஸோ அடுத்து நமக்கு புல் பேக் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா என்னது, இதை தாண்டி உடைக்கணும். ஸோ இதை உடைச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்னு. இப்போ பாருங்கள், திருப்பி மேலே போய் நமக்கு இந்த ஹையை உடச்சிட்டான். இதை உடச்சிட்டான் மீன்ஸ் நமக்கு இப்போ இந்த ஹையை உடச்சிட்டான். அப்போ இதை ஒரு புல் பேக்காக தாராளமாக நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு காரணமான லோ இது. ஸோ இப்போ ரீசன்ட் கேண்டில் எது, இந்த பிளாக் கலர் கேண்டில், ஏன்னா இது இன்சைடு பாரு. ஸோ இதுதான் நம்மளுடைய மேஜர் கேண்டில். ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், திருப்பியும் அகைன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு, இது இன்சைடு பாராக மாறிடுச்சு. அடுத்த கேண்டில் மேலே தான் உடச்சிருக்கு. அப்போ அகைன் ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் ஆகுது. ஸோ அடுத்தடுத்து பாருங்கள், அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டுருக்கு ரீசன்ட் கேண்டில். இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கே வந்துருச்சு இப்போ. ஸோ இப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசன்ட் கேண்டிலோடைய லோவை இங்கே இவன் கலெக்ட் பண்ணிட்டான். அப்போ ஹையை கலெக்ட் பண்ணான் அப்படின்னா நாம் இதை ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை உடச்சே ஆகணும். உடச்சா மட்டும்தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். என்ன ப்ரோ அவன் கீழே போயிட்டுருக்கானே, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா நம்ம இந்த இடத்த வெயிட் தான் பண்ணணும். அதை உடைக்காத வரைக்கும் அந்த புல் பேக்காக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், ப்ராப்பராக வந்து என்ன பண்ணியிருக்கு, லிக்விடிட்டி கலெக்ட் ஆயிடுச்சு. மேலே வந்து நம்மளுடைய ஹையையும் உடச்சிருக்கான். ஸோ அப்போ இதை நீங்கள் தாராளமாக ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு காரணமான லோ இதான். ஓகேங்களா. அப்போ டோட்டலாக இதில் பார்க்குறப்போ ஈச் அண்ட் எவ்ரி கேண்டிலையும் நம்ம செக் பண்ணுறப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் புல் பேக்ஸை உங்களால் இதில் ரீட் பண்ண முடியும். இந்த புல் பேக்ஸை நீங்கள் ப்ராப்பராக ரீட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இதில் இருக்கிற அந்த ஐ மீன் லிக்விடிட்டியாக இருக்கட்டும், இதுக்குள்ளே எப்படி இந்த ஆர்டர் பிளாக்ஸாக இருக்கட்டும், ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் தான். ஓகேங்களா. அதை எப்படி மார்க் பண்ணணும், அது எந்தெந்த ஆர்டர் பிளாக்கு ஒர்க் ஆகுன்றதும் நிறைய விஷயம் இருக்குது. சும்மா போய் டேரெக்டாக எல்லா ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகும்னு நம்ம எடுக்க முடியாது. அதில் எந்தெந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி எடுத்து பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பராக வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம தொடர்ந்து அந்த வீடியோஸில் உங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்திடுறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து அப் ட்ரெண்டுக்கான புல் பேக்ஸ், இது நம்ம எல்லாத்தையுமே இப்போ பார்த்தோம். இப்போ உங்களுக்கு டவுன் ட்ரெண்டுக்கான சில புல் பேக்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக அதில் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டெய்லியில் காட்டுறேன். ஸோ டெய்லியில் காட்டுறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் டெய்லி ஆர் வீக்லி ரெண்டுத்துலையுமே பண்ணலாம். ஓகேங்களா. அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொன்னேன், ஏதாவது ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து பார்த்துட்டு ஒரு ஹை பாயிண்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்த இது ஒரு ஹை பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹை பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான புல் பேக்கை ரீட் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ நான் அதே மாதிரியே உங்களுக்கு ப்ராப்பராக இந்த பாயிண்ட்லேருந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே நான் டவுன் ட்ரெண்டுக்கு ரீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஷூராக பார்த்துக்கோங்க, டவுன் ட்ரெண்டு. ஸோ அப்போ ரீசன்ட் கேண்டில் இதுதான் ரீசன்ட் கேண்டில். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும், ஹையை எடுத்துகிட்டு லோ எடுக்கணும். ஸோ அடுத்த கேண்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ ரீசன்ட் கேண்டில் இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஹையை எடுத்துகிட்டு லோவை எடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணுவோம், ஹையை இன்னும் ஹை எடுக்கலை. ஸோ அடுத்து ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது லிக்விடிட்டி இல்லைங்களா. ஸோ வெயிட் பண்ணுறேன். இது இன்சைடு பார், அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அடுத்த கேண்டில் மேலே போயிட்டு ஜஸ்ட் ஒரு விக்கு தான், பார்த்தீங்களா, ஷார்ப்பாக ஒரே ஒரு விக்கு கரெக்டாக நம்மளுடைய லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அடுத்து அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அப்படியே பாருங்கள், டேரெக்டாக அப்படியே கீழே வந்து நம்மளுடைய லோ பாயிண்ட்டையும் உடச்சிட்டான். ஸோ அவனுக்கு தேவைப்பட்டது என்ன, அந்த லிக்விடிட்டி மட்டும்தான்.
ஷார்ப்பாக அதை எடுத்துக்கிட்டு உடனே ரியாக்ட் பண்ணுறான் பாருங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணோம். இப்போ இது ஒரு புல் பேக், ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு புல் பேக்காக நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு காரணமான ஹை பாயிண்ட் இது. ஸோ அதை ப்ராப்பராக மார்க் பண்ணிக்கணும் அதோடைய ஹை பாயிண்டில். ஓகேங்களா. இப்போ ரீசன்ட் கேண்டில் நமக்கான க்ரீன் கலர் கேண்டில் தான் நம்மளுடைய ரீசன்ட் கேண்டில். ஸோ இந்த கேண்டிலோடைய லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கீழே உடச்சிட்டான், அப்போ லிக்விடிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ லிக்விடிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நமக்கு ஹையை எடுத்துகிட்டு லோ எடுக்கணும். ஸோ அடுத்து லிக்விடிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிருக்கே ப்ரோ அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. ஆனால் அவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். நம்ம டேரெக்டாக இந்த இடத்த ஹையை எடுத்துகிட்டு லோ எடுத்துருக்கன்ற மாதிரி பார்க்கக்கூடாது. அவன் ஃபஸ்ட்டு எதை எடுத்திருக்கான் அப்படின்றத பார்க்கணும். கீழே எடுத்திருக்கானா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். கிடையாது, கீழே இன்னும் எடுக்காமல் தான் இருக்குது. ஸோ அப்போ ஹையை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணணும். எஸ், லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டான். இப்போ லோவை எடுத்தான் அப்படின்னா நம்ம இது ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணலாம். எஸ், அதே மாதிரியே ப்ராப்பராக நமக்கு லோவையும் கன்சிடர் பண்ணியிருக்கு. அப்போ டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு புல் பேக்காக நம்ம இதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரீசன்ட் கேண்டிலாக நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ரீசன்ட் கேண்டிலாக சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நம்பர் ரூல். ஸோ அடுத்து அப்படியே ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ சேஞ்ச் ஆகிட்டே வரப்போ இப்போ நமக்கு ஹை கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹை கலெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், லோவை கலெக்ட் பண்ணணும். லோவை கலெக்ட் பண்ணிட்டா மீன்ஸ் நம்ம இது ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரைஸ் என்ன ஆகிட்டு இருக்கு, ஸோ இன்னும் லோவை உடைக்காம தான் இருக்குது. இப்போ லோவை என்ன பண்ணியிருக்கான், ஷார்ப்பாக வந்து உடைச்சிருக்கான். அப்போ இது ஒரு புல் பேக்காக நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு காரணமான ஹை பாயிண்ட்டை இதை எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, ஒரு புல் பேக்கான ஹை பாயிண்ட்டாக. ஸோ இப்போ ரீசன்ட் கேண்டில் எங்கே இருக்குது, இதை உடச்ச கேண்டில் ஸோ இங்கே இருக்குது. ஸோ அப்போ இதை நீங்கள் ரீசன்ட் கேண்டிலோடைய லிக்விடிட்டியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த லிக்விடிட்டியும் இங்கே நமக்கு கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது கலெக்ட் ஆகிருக்கு மீன்ஸ் நமக்கு லோ எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ தாராளமாக இது ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் தெளிவாக என்ன பண்ணியிருக்கு, லிக்விடிட்டியை ஹையை கலெக்ட் பண்ணிட்டு இப்போ கீழேயும் வந்து ப்ராப்பராக உடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ இது உடச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து நமக்கான ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு புல் பேக் அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி அடுத்து ரீசன்ட் கேண்டில் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து அப்படியே ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரலாம். எங்கே அவன் நமக்கு ப்ராப்பராக கொடுக்குறான் அப்படின்னு பார்த்துட்டு இந்த பாயிண்டில் இப்போ இது ரீசன்ட் கேண்டிலாக மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த இடத்த உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இதில் மார்க்கெட்டு இந்த மாதிரி சினாரியோ வரும். ஓகேங்களா. என்ன மாதிரினா ஒரே கேண்டில் அப்பையும் உடைக்கும் டவுனையும் உடைக்கும். ஓகேங்களா. ஆனால் அவன் ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறான் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவன் அப்போ உடச்சிட்டு டவுன் எடுத்தானா இல்லை டவுனை எடுத்துகிட்டு அவன் அப்போ உடைச்சானா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது தெரிஞ்சு நம்ம ரூல் படி வரணும். நம்ம ரூல் என்ன, ஹையை எடுத்துகிட்டு லோ உடைக்கணும். அப்படி எடுத்தால் அது ஒரு புல் பேக். ஒருவேளை லோ எடுத்துகிட்டு ஹையை உடைச்சா அதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதை ரீசன் புல் கேண்டில் தான் நீங்கள் அதை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் இதை பார்க்குறப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கு, இங்கே லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், இங்கே நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு இல்லைங்களா. இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆகிட்ட பிறகு அடுத்து அவன் என்ன ஆகிட்டான், ஓப்பனு இங்கே ஆகிட்டு கீழே வந்து இங்கே க்ளோஸ் ஆகிட்டு திருப்பியும் ப்ரைஸு இங்கே ஓப்பன் ஆகி ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, ஐ மீன் ப்ரைஸ் வந்து இந்த பாயிண்டில் நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் வச்சு கூட ப்ளே பண்ணலாம். இதில் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, இங்கே ஓப்பன் ஆனதால் தான் ப்ரைஸ் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்கு, கீழே வந்துட்டு போயிருக்கான். அப்போ நம்ம ரூல் படி மேலே போய் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு தான் அதே கேண்டில் கீழே வந்திருக்கு. அப்போ இதுவே ஒரு புல் பேக்கு தான் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா நம்ம ரூல் படி தான் வந்திருக்கு. மேலே போயிட்டு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு தெளிவாக பாருங்கள், மேலே போய் இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு தான் ப்ரைஸு கீழே அகைன் வந்து இந்த லோ பாயிண்ட்டை உடச்சிருக்கு. ஸோ அப்போ அப்படி உடைக்கிறப்போ இதை நீங்கள் ப்ராப்பரான ஒரு புல் பேக்காக எடுத்துக்கலாம். இது நம்ம ரூல் படி புல் பேக் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ இது புல் பேக் அப்படின்னா இதுக்கு காரணமான ஹை பாயிண்ட்டு இது. ஓகேங்களா. இது மோஸ்ட்டாக நடக்குமா அப்படின்னா இது மோஸ்ட்டாக நடக்காது. பட் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெளிவாக இந்த இடத்த எடுக்கிறதா பெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதனால் அதை மறந்துடாதீங்க.
ஸோ ப்ராப்பராக இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சேம் ரூல் தான் நம்ம அப் ட்ரெண்டுக்கும் சரி டவுன் ட்ரெண்டுக்கும் சரி காமனாக நம்ம யூஸ் பண்ண போகிறது. அது என்னென்ன இடத்த எப்படி ரூலை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நம்மளுடைய வீடியோஸில் இது எப்படி லைவில் ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நான் எடுத்து உங்களுக்கு ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கான்செப்ட்ஸ்லேருந்து. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோவில் வந்து உங்களை நம்ம பார்க்குறேன். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் இதை எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுங்க, இது எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.